இப்பொழுது நாம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தொடக்க பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற திரக்கோயில் கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அற்புதமான 4-5 தடயங்கள், 7 கல்வெட்டுகள் தொன்மையான சமணத்தை குறித்து தெரிவித்துக் கொண்டிருப்பதான வரலாற்றை இன்றைக்கு பள்ளி நடை என்கிற அமைப்பின் மூலமாக தம்பிகள் நேமி பரத் புழலில் இருந்து புறப்பட்டு இளையவர்களை, குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தடயங்களை பற்றி எல்லாம் நம்மிடத்திலே விளக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நிறைய பேர் திறக்காத ஒரு குடவரை உருவாக்கப்பட்ட ஒரு தகவலை இதோ பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் நம்மிடத்திலே விளக்கிறார். ஒரு பழமையான வரலாற்று சின்னமாக இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கான தடயங்களாக மேலே பாறை ஓவியத்தை பார்க்க முடியும். ஒரு 3000 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் ஊர் மக்கள், குறிப்பாக ஆதிகால மனிதர்கள் இங்குள்ள மலையில் தங்கியிருக்காங்க. அதன் பிறகு சங்க காலத்தில் பல துறவிகள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் கிடைக்கல. ஆனால் பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழமையான கல்வெட்டு ஒன்று இருக்குது. இதை எடுத்து இங்கே சமண துறவிகள் தங்கியிருந்தாங்க நமக்கு அடையாளமாக. ஏன்னா பல இடங்களில் பார்க்குறோம் தமிழ்நாட்டில், குறிப்பாக தொண்டை மண்டலத்தில் இந்த பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்ம காலத்தில் இந்த சமண துறவிகள் தங்கிய அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் அவர் காலத்தைய சைவ அல்லது வைணவ அல்லது மும்மூர்த்தி சேர்த்து கூட வரைய உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்தை பார்க்குறோம். அது உதாரணமாக மண்டகப்பட்டு, தலவானூர், இந்த சிங்கவரம், மேலச்சேரி, சிங்கவரம் போன்ற இடங்களை பார்க்குறோம். அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் சமணம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும். எனவே தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு அந்த மகேந்திரன் காலத்தான் இருக்கும். ஏன்னா இந்த தொடக்க கால பணி இந்த தூண்களாக சதுரமாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை உட்புறமாக அகழ்ந்து எடுத்து இந்த தூண்களை தனித்தனியாக ஆக்குவாங்க. அதை 8 பட்டியாக சதுரப்பட்டியாக மாற்றி அமைப்பாங்க. அப்போ இது என்னவோ தெரியல, நல்லா இடம் பார்த்தீங்கன்னா மலை நல்லாவே இருக்குது. ஏன் செய்யாமல் நிறுத்தினாங்க நமக்கு காரணம் அதிகம் இல்லை. தொடக்க கால பணிகளே இருக்குது. இருந்தாலும் இது பல்லவர் காலத்தை சேர்ந்தது என்பதற்கு அடையாளம். மத்தி காரணை என்ற ஊரில் அங்கே ஒரு அண்மையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் தான் அந்த ஊருக்கு பேர் துறக்கால் அப்படின்ற பேர் வருது. அதாவது வெண்குன்ற கோட்டத்து பொன்னூர் நாட்டு துறக்காலான ஸ்ரீ தண்டாபுரத்து பள்ளிக்கு என்று அந்த கல்வெட்டு குறிப்பிடுது. கல்வெட்டு எழுத்து அமைதி பார்த்தீங்கன்னா அது கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ பல்லவர் காலத்திலேயே இந்த ஊருக்கு துறக்கால் என்ற பெயரையும், அதுக்கு துறக்கால் என்பது தான் இப்பொழுது திறக்கோள் என்றாகி பிறகு திறக்கோயில் என்றெல்லாம் மறி வழங்கப்பட்டு வரோம். அந்த வகையில் ஒரு வரலாற்று சிறப்பும் ஒரு மிகப்பெரிய 2 சமண பள்ளிகள் இருந்த ஊராகவும் இந்த திறக்கோள் திகழுது. இந்த அடிப்படையில் அந்த சமண பள்ளிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அழகான பாறையில் இந்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரனுடைய தொடக்க கால குடவரையுடைய பணிகளை பார்க்க முடியும். இது ரொம்ப முழுமையாக இருந்தால் இந்த ஊருக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் முழுமையாக இல்லை. நன்றி, வணக்கம். ஜினபாத சேகரன் அப்படிங்கிறதும் வர்த்தமானன் அப்படிங்கிறதுமான 2 துறவிகள் இருந்திருக்கலாம். அவங்களோட பேர் இருக்கிறதுனால சமபல அப்படின்னு சொல்றாங்க. அது முழுமையடையில கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு. இனியவர்களே, நீங்க திறக்கோயில் கிராமத்துல பிறந்திருந்தாலும் சரி, பக்கத்து ஊர்ல பிறந்திருந்த வாய்ப்பு இருக்கும்போது வாங்க.